Chapter 2, Exercise 2.5 7th sum. If 9 times 9th term is equal to the 15 times 15th term, show that 6 times 24th term is 0. அதாவது 9 times 9th term 9 times 9th term is equal to 15 times 15th term 15 times 15th term அது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. அது ரெண்டு ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. 9 times 9th term is equal to the 15 times 15th term. அது ஈக்குவல். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், என்ன ஷோ பண்ணணும்? ஷோ தட் 6 times 24th term is 0. 6 times 24th term is 0 ப்ரூவ் பண்ணணும். இப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கிவன் கொடுத்தது என்னது? 9 times 9th term. 9 times 9th termனா 9th termனா எப்படி எழுதுவோம்? T9. 9 times 9th termனா 9 T9. 15 times 15th termனா 15th termனா எப்படி எழுதுவோம்? T15. 15th termனா T15. 15 times 15th termனா என்னது? 15 T15. அது ரெண்டு என்னன்னு கொடுத்துட்டாங்க? ஈக்குவல். அப்போ 9 times 9th term is equal to the 15 times 15th term. அது எப்படி எழுதணும்? 9 T9 is equal to 15 T15. இதில் நம்ம என்ன ஆனால் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? 6 times 24th term. 6 times 24th term என்னது? 6 T24. அது வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்கு இந்த கண்டிஷன் வச்சு தானே செய்யணும். அப்போ 9 T9 equal to 15 T15 இருக்குது. அதை நமக்கு ஜென்ரல் ஃபார்மில் என்னது? Tn equal to A plus n minus 1 into D. Tn என்னன்னா n minus 1 ஒரு ஒன்று ரெடியூஸ் ஆகி வரும். இப்போ இந்த இது இங்கே அப்ளை பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலாவை. அப்போ 9 times 9th term இருக்குல்ல, அந்த T9ங்கிறது எப்படி எழுதலாம்? 9 times 9 into T9ங்கிறது என்ன ஆகிடும்? டேரெக்டாக இதில் A plus 9 minus 1 எழுதலாம். டேரெக்டாக இதில் என்ன ஆகிடும்? ஒன்று ரெடியூஸ் ஆகி தானே வரும் T9. அப்போது 9 into இந்த T9க்கு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணல என்ன ஆகிடும்? A plus 9 minus 1ன்னு வரும். 9 minus 8. அப்போ A plus 8D equal to 15 into T15ங்கிறது எப்படி எழுதுவோம்? A plus 14D. இது ஓகே தானே? அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 9 into A plus D 15 into A plus 14 தான். அப்போ 9 உள்ள மல்டிப்ளை பண்ணும். 9 into A 9A plus 9 8s are 72. 72D equal to 15 into A 15A plus 15 into 14. 15 into 14 எவ்வளோன்னா 210D. ஓகே, அடுத்து வந்துட்டு நமக்கு வந்துட்டு ப்ரூவ் பண்ண வேண்டியது 6 times 24th term. அப்போ D எல்லாம் ஒரே சைடாக தான் வேணும் நமக்கு. அதனால் இதெல்லாம் ஃபஸ்ட் ஒரே சைடாக கொண்டு வந்து ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். அப்போ 9A ப்ளஸ் 72D இங்கே தான் இருக்குது. இது இங்கிட்ட வரையில் என்ன ஆகிடும்? மைனஸ் 15A. இந்த சைடு வரையில் மைனஸ் 210D ஈக்குவல் டு 0. ஏன்னா ஏ இருக்கிற டேர்ம் மட்டும் எடுக்கணும். 9A மைனஸ் 15A. 9 மைனஸ் 15 மைனஸ் 6 மைனஸ் 6A. அடுத்து ப்ளஸ் 72 மைனஸ் 210. அப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ணையில் என்ன ஆகிடும்? மைனஸ் 138D ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டு மைனஸாக இருக்குல்ல, நம்ம சாதாரணமாக வந்துட்டு ஜென்ரலாக மைனஸை காட்டில் நமக்கு இங்கே வேண்டியது 6 டைம்ஸ் தாங்க, மைனஸ் இல்லை. ஸோ ரெண்டுலேயும் மைனஸ் இருக்கனால நம்ம மைனஸை டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ டிவைடட் பை மைனஸ் அப்படின்னு பண்ணல என்ன ஆகிடுங்க? 6A ப்ளஸ் 138D ஈக்குவல் டு 0. இது கொண்டு வந்துட்டோம். இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு A ஒரு Dங்கிற வேரியபிள் ஆயிடுச்சு. அப்போ இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஆனால் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? ப்ரூவ் தட் 6 times 24th term. 6 times 24th termனா எப்படி எழுதணும்? 6 timesனா 6, 24th termனா T24 equal to 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ 6 T24 equal to 0ன்னு எழுதுகிறோம். அதை ப்ரூவ் பண்ணுறதுனா என்ன? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு செய்யல, ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு கிடைக்கணும். அதானே? அப்போ அந்த 6 T24 நம்ம எப்படி எழுதலாம்? 6 into அந்த ஃபார்முலா T24 என்னது? A plus n minus 1Dனா என்னது? A plus 23Dன்னு வரும். இந்த 6 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். 6 into A 6A plus 6 into 23ங்கிறது 138D. இப்போ 6A plus 138Dன்னு இருக்குல்ல, அது நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 6A plus 138Dக்கு என்ன கிடச்சிருக்கு? ஈக்குவல் டு 0. ஸோ இந்த டேர்முக்கு போல் நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஈக்குவல் டு 0ன்னு எழுதிடலாம். எதனால? ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இதுக்கு ஈக்குவல் டு 0 தான். ஆனால் அது கிடைச்ச ஆன்சருக்கு ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் என்ன மீனிங்? 6 T24 ஈக்குவல் டு 0. 6 T24க்கு தான் 0 கிடச்சிச்சு. அதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. அதான் இங்கே எழுதிருக்கோம். therefore 6 T24 ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் 6 times அதானே கொண்டு வரணும். 6 times 24th term is 0. Hence proved. ஈஸியாக தானே இருக்குது. அந்த Tn equal to A plus n minus 1D இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம், டிரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ 7th sum completed.
2.5 exerciseல 8 sum. If 3 plus k, 18 minus k, 5 plus 5k plus 1 are in arithmetic progression. இது வந்து இதே கொடுத்திருக்கிற givenே வந்து arithmetic progression சொல்லிட்டாங்க. Then find k. k ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணோம். ஓகே, அப்போ கொடுத்திருக்கிறதே arithmetic progression கொடுத்துட்டாங்க. arithmetic progression கொடுத்தாலே என்ன மீனிங்? இதுக்குள்ள டிஃபரன்ஸ், காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் t2 minus t1 equal to t3 minus t2. அது ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். arithmetic progressionனாலே டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அது இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். arithmetic progression என்னன்னு பார்க்கலேவும். ஓகே, அப்போ இது கொடுத்துருக்கிற கண்டிஷனை arithmetic progression சொல்லிட்டாங்க. இப்போ சொல்யூஷனை எழுதையில் நம்ம given 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in arithmetic progression. Arithmetic progression என்ன meaning? Common difference is same. Common difference என்னது? இது ரெண்டுக்குள்ள difference, இது ரெண்டுக்குள்ள difference அப்படிதானே? t2 minus t1 equal to t3 minus t2. Common difference equal தான். அது அப்படியே எழுதுவோம். t2ங்கிறது என்னது? 18 minus k, இந்த minus t1ங்கிறது 3 plus k equal to t3 என்ன நம்ம k ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அதுக்காக t3ங்கிறது என்னது? 5k plus 1 minus t2ங்கிறது 18 minus k. அடுத்து சாதாரண சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ணுறோம். இந்த மைனஸை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுவோம். இப்போ 18 minus k ப்ளஸ் இன்டு மைனஸ் minus 3 minus k ஈக்குவல் டு 5k plus 1 minus 18 plus k. அடுத்து நம்ம கேயோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணுவோம். கே எல்லாம் ஒரு சைடு, நம்பர்ஸில் ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு பார்க்கையில் இதை ஃபஸ்ட் இந்த வேல்யூ சைடு வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 18 minus 3 நம்பர்னா நம்பர் தானே பார்க்கணும். 18 minus 3 எவ்வளோ ஆகிடும்? 15. மைனஸ் கேனா மைனஸ் 2k ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 5k ப்ளஸ் கேன்னு இருக்குது 6k ப்ளஸ் 1 மைனஸ் 18. ஒரு நம்பர் ப்ளஸ் ஒரு நம்பர் மைனஸ்லேருந்து என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். 18 1 மைனஸ் பண்ணிட்டா 17 மைனஸ் 17. அப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இனி கேயோட வேல்யூன்னா என்னது? நம்பர்ஸில் ஒரு சைடு, கேயில் ஒரு சைடு கொண்டு வரோம். இப்போ இங்கே 15 இங்கே அப்படி தான் இருக்குது. மைனஸ் 17 இங்கிட்டு வரையில் என்ன ஆகிடும்? ப்ளஸ் 17 ஈக்குவல் டு 6k. இந்த மைனஸ் 2k இங்கிட்டு வரையில் ப்ளஸ் 2k. அடுத்து 15 ப்ளஸ் 17 எவ்வளோ? 32 ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 2 8k. அடுத்து நம்ம கேயோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணணும். இந்த 8 இங்கிட்டு கொண்டு வரல என்ன ஆகிடும்? மல்டிப்ளிகேஷன் ஆகுது, டிவிஷன் ஆகும். அப்போ k ஈக்குவல் டு 32 டிவைடட் பை 8. 32 8ஆல் டிவைட் பண்ணல என்ன ஆகிடும்? 4. therefore k ஈக்குவல் டு 4. இதுதான் ஆன்சர். அப்போ எப்படி செஞ்சோம்? கொடுத்துருக்க கண்டிஷன் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனாக இருந்தனால அந்த சீக்வன்ஸு நமக்கு காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல்னு வச்சு கேயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, 8 sum completed. The 9th sum. Find x, y and z. Given that the number x, 10, y, 24, z are in arithmetic progression. இங்கே என்ன பண்ண? அதே மாதிரி தான், சேம் 8 sum மாதிரியே தான். இங்கே x, y, zக்குள்ள வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். given the number sequence வந்து arithmetic progression சொல்லிட்டாங்க. சேம் சொல்யூஷன் போட்டு given x, 10, y, 24, z are in arithmetic progression. arithmetic progression என்ன மீனிங்? common difference are same. அப்போ சிம்பிளைஸ் common difference is same. arithmetic progression இருக்கனால அப்போ நமக்கு எதெல்லாம்? இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ், இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ், இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ், இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாமே என்னவா தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். அதான் டி, காமன் டிஃப்ரென்ஸ் டி தான் எடுப்போம். அப்போ டி ஈக்குவல் டு t2 மைனஸ் t1. அதே மாதிரி அடுத்தது t3 மைனஸ் t2, t4 மைனஸ் t3, t5 மைனஸ் t4 அப்படி எல்லாம் வரும்ல, அதை எழுதுகிறோம். எழுதிட்டு ஈக்குவல் டு அதுக்கான வேல்யூ t2 மைனஸ் t1 10 மைனஸ் எக்ஸ், அது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். அடுத்து t3 மைனஸ் t2 வரையில் y மைனஸ் 10, அது செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். அடுத்து t4 மைனஸ் t3ங்கும் போது 24 மைனஸ் y, அது தேர்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். அடுத்து t5 மைனஸ் t4ங்கிறது z மைனஸ் 24, அது ஃபோர்த் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். 4 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஏன்னா நமக்கு போன சம்மில் ரெண்டு தான், டேரெக்டாக ஒரு டேர்மில் ஈக்குவல் பண்ணி எழுதிடலாம். இது 4 டேர்ம்ஸ் வருதுல்ல, அதனால் தனித்தனியாக எழுதிக்கிறோம். இதில் நமக்கு தேவையானதை எடுத்துக்கிறோம். ஏன்னா எக்ஸ், ஒய், இசட்டுக்குள்ள வேல்யூ கண்டுபிடிக்கணும். மூணுமே ஒன்றா வச்சு கண்டுபிடிக்க முடியாது, ஓரோனமாக தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது கண்டுபிடிக்கல இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் ரெண்டுலையுமே ஒய் தான் வருது. இது ரெண்டு ஈக்குவல் தான், ரெண்டாக தான் நம்ம ஈக்குவலேட் பண்ணையில் என்ன பண்ண முடியும்? 2 டேர்மை தான் ஈக்குவல் பண்ணி நமக்கு சால்வ் பண்ண முடியும். எப்போயுமே 4 டேர்ம் ஒன்றா வச்சு சால்வ் பண்ண முடியாது. அப்போ 2 எடுக்கணும். அந்த 2 எடுக்கிறது நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி எடுக்கணும். எக்ஸ், ஒய், இசட் மூணுக்குமே வேல்யூ தெரியாது. இதில் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தா ரெண்டுமே ஒய் வருது. இதுனா நமக்கு ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஒய்யோட வேல்யூ ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் என்ன பண்ணிக்கிறோம்? ஃப்ரம் செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம் முத. ஓகே, ஃப்ரம் செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இப்போ ஃப்ரம் செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு ஒய் மைனஸ் 10 இருந்துச்சு, ஈக்குவல் டு தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 24 மைனஸ் ஒய்ன்னு இருந்துச்சு. ஏன்னா ரெண்டுலேயுமே ஒய் வரனால இது சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஒய்யோட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதனால இது ரெண்டு எடுத்துக்கிட்டோம், நம்ம தான் சூஸ் பண்ணது.
ஓகே, அப்போ இது ரெண்டு ஈக்குவல் தான். ஏன்னா இது வந்துட்டு என்னது அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷன். ஸோ ஒய் மைனஸ் 10 ஈக்குவல் டு 24 மைனஸ் ஒய். இது ஒரு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், ஒய் எல்லாம் ஒரு சைடும் நம்பர்ஸில் ஒரு சைடும் கொண்டு வந்துக்கலாம். அப்போ ஒய் இந்த மைனஸ் இங்கிட்டு வரையில் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 24 மைனஸ் 10 இங்கிட்டு வரையில் ப்ளஸ் 10 ஆகும். ஒய் ப்ளஸ் ஒய் என்னது 2y ஈக்குவல் டு 24 ப்ளஸ் 10 34. அப்போ ஒய் ஈக்குவல் டு 34/2 என்னவாயிடும் 17. அப்போ ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு 17. இனி நம்ம எக்ஸ் இசடும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நமக்கு இது ஃபஸ்ட்டு ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஏன்னா ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இனி இது ரெண்டு நம்ம சால்வ் பண்ணாலே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் என்ன எடுத்துக்கிறோம், ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சனால இது ரெண்டும் கூட எடுத்து இசட் கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டும் கொண்டு கூட கண்டுபிடிச்சு எக்ஸ் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கிறனால ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஃப்ரம் 1 and 2 இந்த 2 ஈக்குவேஷன் எடுக்கல. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்துச்சு 10 minus x ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன் y minus 10. இப்போ 10 minus x ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும் 17 minus 10. இப்போ 10 minus x ஈக்குவல் டு 17 minus 10 என்ன ஆகிடும் 7. நம்ம எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த எக்ஸ் இங்கிட்டு கொண்டு போய்ட்டு நம்பர் இங்கிட்டு கொண்டு வரலாம். அப்போ என்ன ஆகிடும் 10 minus 7 ஈக்குவல் டு எக்ஸ். 10 minus 7 எவ்வளோ 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். இனி இசட் கண்டுபிடிக்கணும். இசட் இருக்கிற டேர்ம் எடுத்துக்கலாம். இசட் இருக்கிற டேர்ம் பார்த்தோம்னா நமக்கு இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் இசட் வருது. இப்போ இது மூணில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸுக்கும் கண்டுபிடிச்சிட்டு ஒய்க்கும் கண்டுபிடிச்சிடும். எது வேணாலும் எடுத்து நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ நான் எடுத்துருக்கிறது தேர்ட் அண்ட் ஃபோர்த்து எடுத்துக்கிட்டேன். ஓகே, அப்போ ஃப்ரம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன், ஃப்ரம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் போது 24 minus y ஈக்குவல் டு இசட் மைனஸ் 24. இப்போ 24 மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்னது 17 ஈக்குவல் டு இசட் மைனஸ் 24. 24 minus 17 எவ்வளோ 7. 7 ஈக்குவல் டு இசட் மைனஸ் 24. இசட் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ மைனஸ் 24 இங்கிட்டு வந்தால் என்ன ஆகிடும் ப்ளஸ் 24. therefore இசட் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 24. இசட் என்ன கிடச்சிருச்சு 31. ஸோ எக்ஸ் ஒய் இசடுக்குள்ள 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு இந்த சம்மும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.